வணக்கம். நம்ம உழைப்பில் ரொம்ப டயர்டாகிருக்கோம். அந்த டயர்டாகிறதுல ஒரு முக்கியமான உறுப்பு தெரியுமா? கண்கள். அது ஐடி ஃபீல்ட்னாலும் சரி, உடல் உழைப்பில் உழைத்தாலும் சரி, எல்லாருக்கும் பாதிக்கப்படக்கூடிய எனர்ஜி நிறைய செலவாகக்கூடிய ஒரு உறுப்பு கண். அப்போ இந்த கண்ணுக்கு ஓய்வு கொடுத்தா நம்ம எனர்ஜி கிடைக்கும். எப்படி? கண்களுக்கு ஓய்வு கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க. எப்பெல்லாம் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் உங்களை பொறுத்தது. சரியா? எப்போ நீங்கள் டயர்டாக இருந்தாலும் வீட்டில் இருந்தீங்கன்னா அமைதியாக கண்களை மூடி கொஞ்ச நேரம் அப்படியே கண்களை மூடி ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருங்க. கால் கை அசைக்காதீங்க, பாட்டெல்லாம் கேட்காதீங்க, எதுவுமே கேட்காம கண்களை மட்டுமே மூடி ஒரு 10 நிமிடம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓய்வு ஆயிடும். எனர்ஜி சேவ் ஆகும், எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். ஏன்னா கண்கள் ஒரு உணர்ச்சி பிழம்புன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆளை பார்த்த உடனே கண்ணு கோபமாகும், ஒரு ஆளை பார்த்த உடனே பாவமாக பார்க்கும். எல்லாமே கண்களில் உணர்ச்சி பிரதிபலிப்பு ஏற்படும். எதுவுமே இல்லாமல் கண்ணை மூடினா அது ரெஸ்ட். இன்னும் மிகச்சிறந்த ஒரு மெத்தட் என்னன்னா, ஒரு கருப்பு ரிப்பன் இல்லை கருப்பு துணி எதாவது எடுத்துங்க. நீங்கள் எப்பெல்லாம் படுக்கிறீங்களோ அந்த கருப்பு துணியை கட்டிட்டு படுங்க. ஓய்வு நிறைய கிடைக்கும். கண்ணுக்குள்ள கருப்பு கலர் வரணும், வந்தால் ஓய்வு. ப்ரௌன், சாம்பல், கிரே கலர் அதெல்லாம் வந்தால் கண்ணு ரெஸ்ட்ல இல்லைன்னு அர்த்தம். அப்போ எப்படி வர வைக்கிறது? இது பயிற்சிகளில் வரும் கருப்பா. ஆனால் பயிற்சியெல்லாம் வேணாம், எல்லாம் முடியாது அப்படின்னா கருப்பு துணியை கட்டிக்கிங்க. எப்பெல்லாம் படுக்கிறீங்களோ அப்பெல்லாம் கருப்பு துணியை கட்டிட்டு படுங்க. கண்கள் நன்றாக ஓய்வாக இருக்கும். ரெண்டாவது, கண்ணு டயர்டாகும் பொழுதுலாம் குளிர்ந்த நேரம் கண்ணை வாஷ் பண்ணுங்க. ஸோ கண்ணில் தண்ணி அப்படியே வாஷ் பண்ணுங்க, துடைக்காதீங்க. ஒரு 2 நிமிஷம் 2-3 தடவை கண்ணை வாஷ் பண்ணுங்க. அதுவும் கண்ணுங்களுக்கு ஓய்வு. நைட்டு தூங்க போகிறப்போ பகல் ஃபுல்லாக காலை எந்திரிச்சு வந்து நைட்டு வரைக்கும் கண்ணுக்கு தான் வேலை. அதுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும்ல, அந்த நரம்புகளை பலப்படுத்தணும்ல. கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய் எடுத்து கண் இமைகள் மேலே கீழே ஒரு 10 ரவுண்டு அப்படியே தேய்ச்சி விட்டு 2 கண்ணையும் தேய்ச்சிட்டு, கண்ணுக்குள்ளே இல்லை கண் மேலே டெய்லி ஒவ்வொரு நாளும் இதை செஞ்சுட்டே வாங்க. கண் நரம்புகள் பலமடையும், கண் பார்வை அதிகரிக்கும். ஒரு எளிமையான பயிற்சி. கண்களுக்கு ஓய்வு கொடுக்கறது நரம்புகள் தான். ஸோ கண் நரம்புகள் ஓய்வாக இருப்பதற்கு இந்த விளக்கெண்ணெய் மிக அற்புதமாக வேலை செய்யும். ஓகேங்களா? அடுத்தது, கண்களில் வந்து இந்த மனக்காட்சிகளாக பார்க்குற ஒரு பயிற்சி இருக்குது. எப்படின்னா, ஒரு இயற்கை கண்ணை மூடி மானசீக தவம்னு சொல்லுவாங்க. மானசீகமாக ஒரு இயற்கை காட்சியை பார்ப்பது, ஒரு காடுகளை பார்ப்பது, மலர்களை பார்ப்பது, இதெல்லாம் நீங்கள் வந்து கண்ணிலே பார்க்கலாம். ஒரு நீர்வீழ்ச்சி, பசுமையான புல்வெளிகள், அதெல்லாம் கண்ணை மூடி பாருங்க. அது பார்த்தாலும் கண்ணுக்கு ரெஸ்ட் தான். செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாதிரி கண்களை மூடுவது கண்களுக்கு ஓய்வு. நைட்டு தூங்குறப்ப கண்ணை சுற்றி விளக்கெண்ணெய் தடவுறது ஒரு ஓய்வு, பலம். கண்ணில் அப்பப்போ தண்ணி வச்சு வாட்டர் வாஷ் பண்ணுறது ஒரு ஓய்வு. கண்களை மூடி இயற்கை காட்சிகளை ரசிப்பது ஒரு ஓய்வு. ஒரு குழந்தையோட ஒரு 1/4 மணி நேரம் விளையாடுங்க, உங்க கண்கள் தளர்வாக ஓய்வாக மாறும். எப்படின்னா, ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா நீங்கள் கோபமாக பார்ப்பீங்க, அதை பிடிக்கலன்னா வெறுப்பாக பார்ப்பீங்க. இதெல்லாம் கண்களுக்கு ஒரு டென்ஷன். ஒரு குழந்தைய பாருங்க, கோபம்லாம் வராது. ஒரு 10 நிமிஷம் குழந்தைய விளையாடுனீங்கன்னா அதோடைய மென்மையும் அதோடைய ரசிப்பு தன்மையும் உங்கள் கண்களுக்கு ஓய்வை கொடுக்கும். ஸோ கண்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச ரசித்த காட்சிகளை பாருங்க, கண்களுக்கு ஓய்வு. ஓகே? எவ்வளவுக்கு கண்களை ஓய்வு வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கண்கள் பிரகாசமாகும். உங்களுக்கு தலைவலி வந்தால் என்ன செய்யணும்? டோலோசிஸ் இப்படிலாம் போடக்கூடாது. கண்களை மூடுங்க, கண்ணை வாஷ் பண்ணுங்க, கருப்பு துணியாக கட்டிட்டு 1/4 மணி நேரம் படுங்க, தலைவலி குறைஞ்சிரும். அதுலேயும் குறையலன்னா அடுத்த ஸ்டெப். தலைவலிக்கு 45 காரணம் இருக்குது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் டோலோசிஸ் 1 தான். அதுக்கு மேலே டாக்டர் போய் பார்க்குறது, அப்புறம் எக்ஸ்ரே எடுக்கிறது, ஸ்கேன் பண்ணுறது, பெயின் மாத்திரைகளை சாப்பிட்றது, பெயின் கில்லர்ஸ், இதெல்லாம் அவசியமே இல்லை. உங்கள் உடலை பரிசோதனை பண்ணுங்க, கண்களுக்கு ஓய்வு கொடுங்க. எல்லா பிரச்சனையும் தலையில தான். தலையில் உள்ள எல்லா பிரச்சனையும் ஒவ்வொன்றா திங்க் பண்ணுங்க, உங்களுக்கு தெரியலாம் கேட்டு தெரிஞ்சுங்க. ஸோ முதல்ல சொன்ன விஷயம் கண்களை ஓய்வாக வைத்துக் கொள்வது. நீங்கள் பார்க்குறப்பயே ஒரு பயிற்சி இருக்கு. எதையுமே ஓய்வாக பாருங்க, தளர்வாக பாருங்க, ரிலாக்ஸாக பாருங்க, சந்தோஷமாக பாருங்க, ரசிச்சு பாருங்க. எப்படி ஒரு பூவை பார்க்குறீங்களோ அந்த மாதிரி கண் பார்வை பாருங்க. ஒரு தோட்டத்துக்கு போங்க, எல்லா பூவையும் ரசிச்சு பாருங்க, எல்லா செடிக்கும் நல்லா ரசிச்சு தண்ணி ஊற்றுங்க. கண்கள் தளர்வடையும். கண்கள் தளர்வடைந்தால் மூளை ஓய்வாக இருக்கும். மூளை ஓய்வாக இருந்தால் அத்தனை தலை சுரப்பிகளும் நன்றாக இயங்கும். எல்லா சுரப்பிகளும் ஒழுங்காக வேலை செஞ்சால் உள்ளுறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்கும். உள்ளுறுப்பு ஆரோக்கியமாக இருந்தால் உங்கள் நோய்கள் குறையும்.
நீண்ட ஆயுள் கிடைக்கும். அவ்வளவுதான். கண் மூலமா நீங்க ஆரோக்கியத்தை அடையலாம். ஸோ கண்களுக்கு ஓய்வு மிக மிக அவசியம். கண் நோய்கள் வேற, கண் பார்வை குறைபாடு வேற. நான் சொல்றது கண்ணை ஆரோக்கியமா வச்சுக்கிறது, கண்கு ஓய்வா இருந்து எப்படி நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுன்றது தான் இப்ப நம்ம பேசுறது. அதாவது கண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க, கண்களுக்கு ஓய்வை கொடுங்க. பார்க்கிற பார்வையில தளர்வாகவும் ஓய்வாகவும் ரசிச்சும் பாருங்க. உங்கள் கண் பார்வை நன்றாக இருக்கும், நன்றாக ஓய்வாக இருப்பீர்கள். கண்கள் கூர்மையடையும், பலமடையும். மகிழ்ச்சி. நன்றி.